Hi guys, welcome back to our channel Queen Bee. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங். இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறது தான் ஜேர்னலைசிங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு வரும். ஓகேங்களா? கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகேங்களா? அப்படி தான் வைப்போம். இதுவே நீங்கள் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா யார்கிட்ட வாங்குறீங்களோ, இப்போ கார்த்திக் அப்படின்றவர்கிட்ட நீங்கள் கூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கார்த்திக் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் மேட் பண்ணுவோம். ஸோ ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங், இதுதான் ஃபஸ்ட்டு சைக்கிள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 அக்கௌண்டிங்கில். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட்டு போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். போஸ்டிங் அப்படின்றது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் த என்ட்ரிஸ் ஃப்ரம் ஜேர்னல் டு லெட்ஜர். ஓகேங்களா? நீங்கள் ஜேர்னலாக போடுறீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்தந்த லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து போஸ்டிங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கார்த்திக். ஓகேங்களா? ஸோ இதில் பர்ச்சேஸுன்றதை எதில் போடுவோம், நமக்கு 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் போடும்போது என்னென்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஸோ அந்த பர்ச்சேஸ்ன்றதை தூக்கிட்டு போயிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம், அது அந்த லெட்ஜர். ஓகேங்களா? பர்ச்சேஸ்ன்றது லெட்ஜர். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்த்திக் கிட்ட இருந்து க்ரெடிட்டில் வாங்கியிருப்போம். ஓகேவா? கேஷ்னால் கேஷ் கொடுத்து வாங்கியிருப்போம், கார்த்திக்ன்றதுனால க்ரெடிட்டில் வாங்கியிருப்போம். ஸோ அதை வந்து அவங்க கிரெடிட்டார் டெபிட்டார் அப்படின்னு பிரித்து போடுவோம். ஓகேங்களா? கிரெடிட்டார் ஒரு சைடு, டெபிட்டார் ஒரு சைடு. ஓகேங்களா? ஸோ அசெட் லைபிலிட்டிஸ் அதுவும் ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்படி தான் வந்து ஜேர்னலில் இருக்கிறத லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணுவோம். இதை வந்து போஸ்டிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேலன்சிங். பேலன்சிங் என்ன அப்படின்னா, நீங்கள் டெபிட் காலம், கிரெடிட் காலம் 2 காலம் இருக்கும். இந்த 2 காலத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து பேலன்சிங் சொல்லுவோம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் பேலன்சிங் சொல்லுவோம். ஸோ இதுதான் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், செகண்ட் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம லெட்ஜர்லாம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதாவது லெட்ஜர்லாம் போஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், க்ரெடிட் டெபிட்ன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, இல்லை அவங்க பசங்களோ ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தாங்க, இல்லைனா காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா கான்செப்டை புரிஞ்சுக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, கான்செப்ட் போயிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா? ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக பிஸ்னஸுக்கு செலவு பண்ணுற செலவினங்கள் மற்றும் வருவாயினங்களை பதிவு பண்ணுறது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் தான் அந்த பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டனு, பர்ச்சேஸ் ரிட்டனு, ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் ஒன்று பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதை P&L அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ டைரெக்டாக பிஸ்னஸ்க்கு பண்ணாத செலவினங்கள் மற்றும் வருவாயினங்கள். ஓகேவா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா, இன்டைரக்ட் ரெவென்யூஸ், இது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறது தான் வந்து P&L அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டுத்தையுமே அதில் அப்டேட் பண்ணுவோம், இன்டைரக்ட். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் வந்து நெட் ப்ராஃபிட்டோ இல்லை நெட் லாஸோ, இதோட பேலன்சிங் தான் வந்து நெட் ப்ராஃபிட்டோ அல்லது நெட் லாஸோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வரும் அப்படின்னா வந்து உங்களுடைய ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் டைரெக்டாக இது கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, ஒரு பர்சன் போயிட்டு வர்றது. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ்க்கு இன்டைரக்டான எக்ஸ்பென்சஸ்லாம் இந்த P&Lல வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்க தான் போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஓகே கைஸ், அக்கௌண்டிங் ப்ராசஸில் லாஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை டேலி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்டிங்கை கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதை டேலி பண்ணுவோம் நம்ம. இது எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, அதில் 2 ஹெட்ஸ் இருக்கும், அதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பீங்களா லெட்ஜர்ஸு,
அது எல்லாத்தையும் P&L ட்ரேடிங் அக்கௌண்ட் இது எல்லாத்துலேயும் போட்டது போக இதுலேயும் போடுறதுக்கான லெட்ஜர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சன்ட்ரி டெட்டாரு கிரெடிட்டாரு கம்பெனியோட அதில் இருக்க அசட்ஸு அண்ட் அந்த அசட்ஸ்க்கான டிப்ரிசியேஷன் அதாவது தேய்மானம் அது எல்லாத்தையும் போடணும். அப்புறம் கம்பெனிக்கு இருக்க குட்வில்லு லோன் ஏதாவது வாங்கியிருந்தாங்க பேங்க்கில் அப்படின்னா அதோடைய லைபிலிட்டியில் அதை எடுத்து போய் போடுவோம். ஓவர் டிராஃப்ட் போடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் போடுவோம். பொதுவாக இந்த பேலன்ஸ் ஷீட் எப்போ க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் பீரியடோட லாஸ்ட் டேட்டில் தான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் டேட் என்னவாக இருக்குன்னா ஏப்ரல் டு மார்ச் இதுதான் அக்கௌண்டிங் இயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த இயரோட லாஸ்ட் டேட்டு 31st மார்ச்சில் தான் மேக்ஸிமம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st மார்ச் எந்த இயரோ அதை போட்டுப்போம். ஸோ இந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். ஸோ இப்படி தான் பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். கான்செப்ட் புரிஞ்சவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை, டேக் கேர்.